ஹலோ ஹாய் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் மற்றும் இந்த பௌர்ணமி நாளாக இருக்கிறதுனால நாங்கள் திடீர்னு மதியம் 4 மணிக்கு மேலே தான் ஒரு முடிவு பண்ணோம். சரி சட்டுன்னு கூழ் காய்ச்சிட்டு இன்றைக்கி மாரியம்மன் கோயிலுக்கு போகலான்ட்டு. அப்புறம் அதனால் வெளியில் அடுப்பு வச்சு வானா வச்சு கூழ் காய்ச்சிட்ருக்கேன். கொதிச்சு வருது பாருங்கள். காய்ச்சி முடிச்சுட்டு பாயாசமும் ஆகிட்டுருக்குது. நல்லா கலக்கி விடணுங்களா, கட்டி சேர்ந்துடும் இல்லைங்களா, அதனால் கலக்குன்னு கலக்கிட்டே இருந்தேன். பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. சூப்பராக. நீங்களாம் எத்தனை பேர் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கூழ் காய்ச்சினீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, உறவுகளே எல்லாருமே சொல்லுங்கள். நாங்கள் போன வாரமும் கூழ் காய்ச்சினோம், ஆனால் வீடியோ எடுக்கலை, ஞாபகம் இல்லை. இன்றைக்கி தான் சரின்னு பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி அது தாளித்து கொட்டக்கூடாது. நாங்கள் சாமிக்கு கொடுக்குறதுனால தாளித்து கொட்ட மாட்டோம், அப்படியே போட்டோம். ஃபஸ்ட்டே மிளகாய் போட்டேன். இப்போ இஞ்சியும் வெங்காயத்தையும் நல்லா அலசி போட்டுவிட்டோம். பாருங்கள், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை அதுக்கப்புறமா போட்டு நல்லா கலரி விட்டு அந்த சூட்லேயேங்க சூப்பராக ஆயிடுச்சு அந்த கூழ். கொஞ்சம் சூடு ஆறணும்ன்ட்டு வெளியில் வச்சுட்டு அடுத்தது பாயாசத்துக்கு வந்துட்டேன். ஜவ்வரிசி பாயாசம் சர்க்கரை எல்லாம் போட்டு ஒரு கலக்கியாச்சு. வருங்க, அந்த பக்கம் கூழ் காய்ச்சவே இந்த பக்கம் ஜவ்வரிசி வெந்துக்கிட்டு இருந்துச்சு. 2 அடுப்பையுமே பார்த்துக்கிட்டே அப்படியே ஜவ்வரிசி வெந்துருச்சு. அதுக்கப்புறமா சர்க்கரை, சேமியா, ஏலக்காய், முந்திரி, திராட்சை எல்லாமே போட்டாச்சு. அதையும் பார்த்துக்கிட்டே முடிச்சாச்சு. பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க கோயிலுக்கு போகலாம்.